பார்வதி பதஜே தென்னாடுடைய சிவனே போற்றி. கால்களால் பயனென்ன கரைகண்டன் உறையும் கோவில் கோல கோபுரம் கோகரணம் சூழா கால்களால் பயனென்ன அப்படின்னு திரு அங்கமாலையில அப்பர் பெருமான் பாடிய ஞானசம்பந்தரால் புகழ்ந்துரைக்கப்பட்ட பாடல் பெற்ற சிவாலயம் இது. இந்த ஊருக்கு வருணாவர்த்தம், ருத்ரயோனி, தட்சிண காசி, பூ கைலாசம், கோகர்ணம், இந்த க்ஷேத்திரம் வரணும் அப்படின்னாலே எத்தனையோ ஜென்மால புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த க்ஷேத்திரத்துல பாதம் பதிக்கலாம். கோகர்ணால இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தமுமே புண்ணியம், எல்லா கல்லுமே சிவலிங்கம். கோகர்ணால உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்டா அடுத்த ஜென்மா கிடையாது. கோகர்ணம் தரிசனம் கிருத்வா புனர்ஜென்மம்னா வித்தியதே, அடுத்த ஜென்மா கிடையாது. கோகர்ணாவை எந்த திக்கில இருக்கு அப்படின்னு தரிசனம் பண்ணினா அடுத்த ஜென்மா கிடையாதான் சொல்லப்படுறது. கோகர்ணம் தரிசனம் கிருத்வா. இந்த க்ஷேத்திரத்துல ரெண்டு நதி ஓடுறது, ரெண்டு நதி சமுத்திரத்தை போய் தொடுறது. ஒண்ணுக்கு அகநாசினின்னு பேரு, இன்னொன்னுக்கு சால்மலி கங்கா அப்படின்னு பாபநாசினின்னு பேர். ரெண்டு நதி. மலை ஒண்ணு இருக்கு, பிரம்மகிரின்னு இதுக்கு பேரு. சமுத்திர தீர்த்தம் இருக்கு, இது சர்வ பிராயசித்தம். மேற்கு பார்த்த சிவாலயம். கோடி சிவாலயம் போனா என்ன பலன் உண்டோ அந்த பலன் கோகர்ணால கால் பதிச்ச உடனேயே கிடைச்சுடுறது. ஞானசம்பந்தர் இந்த க்ஷேத்திரத்துல இறங்கி உள்ள போறதுக்கு பயப்படுறார். பார்க்கறதெல்லாம் சிவலிங்கமா இருக்கு, நான் இறங்கி போக மாட்டேன்னு. கால் படுறதுக்கு பயப்படுறார். எங்க கால் வச்சாலும் சிவலிங்கம் வந்துதான். கோகர்ணா அவ்வளவு விசேஷம். ராமேஸ்வரத்தை கோவிலை சுத்தி 22 தீர்த்தம் இருக்கா மாதிரி கோகர்ணால 33 தீர்த்தம் இருக்கு. 33 தீர்த்தத்துல பிரதானமா கோடி தீர்த்தம். இந்த கோடி தீர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா கங்கையா. கங்கா ஸ்நானம் பண்ணின பலன் கிடைக்கிறதா. கோடி தீர்த்த சமம் கிருத்வா நபூதோ நபவிஷ்யதிங்கிற. இந்த பிரம்மாண்டத்துல கோடி தீர்த்தத்துக்கு சமமா வேற தீர்த்தமே இல்லைங்கிற. அந்த கோடி தீர்த்தத்துல இந்த ஊருடைய க்ஷேத்திர பாலகர் இருக்கார், பைரவர் இருக்கார். அவரை எப்படி காசியில பைரவர் உண்டோ அது மாதிரி. ஏன்னா இந்த க்ஷேத்திரம் என்னன்னா கோகர்ணம்ங்கிறது காசி விஸ்வநாதர் கோகர்ணத்துல உள்ள சுவாமி மகாபலேஸ்வரர், கோகர்ணேஸ்வரர் சுவாமி, மகாபலம் பொருந்தியவர். கணபதி திபுஜ கணபதி, 2 கரத்தோட உள்ள பிள்ளையார். அம்பாள் தாமிர கௌரி, கால பைரவர். இவா அந்த மூர்த்தியை இங்க அவசியம் தரிசனம் பண்ணணும். சர்வ பிராயசித்தம். கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, நாசியால நுகர்றது, வார்த்தையால திட்டுறது, மனசால பாவம் பண்றதுன்னு சர்வ பாவத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய க்ஷேத்திரம் கோகர்ணம். பாடல் பெற்ற சிவாலயம் இங்க வந்தாதான் சம்பூர்ணமாறுது. இந்த சிவாலயத்துக்கு வரோம் அப்படிங்கிறத அவ்வளவு ஒரு விசேஷம், அவ்வளவு ஒரு வசதி. கிருத்தயுகத்துல ஸ்வேத வர்ணமா இருந்துதான் சுவாமி. திரேதா யுகத்துல ரத்த வர்ணம் சிகப்பு கலர்ல இருக்கான். துவாபர யுகத்துல ஹரித்ரா வர்ணம் மஞ்சள் நிறத்துல. கலியுகத்துல கிருஷ்ண வர்ணத்துல காட்சி கொடுக்கிறாராம் சுவாமி. சுவாமி இங்க எவ்வளவு தூரம் இருக்கார் அப்படின்னா கீழே பிரம்மாண்டத்துல பெரிய மூர்த்தி. அதல சுதல பாதால ரஜாதல மகாதலன்னு கீழே வரைக்கும் சுவாமி இருக்கார். மேல பார்த்தா உலகத்துல இவ்வளவு சின்னதான சிவலிங்கம் வேற எங்கேயும் கிடையாது. அங்குஷ்ட பிரமாணம், ஒரு கொட்டப்பாக்கு அளவுதான் சுவாமி. வேற எந்த சிவலிங்கமும் கிடையாது. இத்தினூண்டு சிவலிங்கம் வேற எங்கேயும் கிடையாது. தர்சனாது ஸ்பர்சாது சிந்தனாது முக்திங்கிற. அடுத்த ஜென்மா கிடையாதான். தரிசனம் பண்ணினாலும் சரி, தொட்டாலும் சரி. சில சந்தர்ப்பங்கள்ல இந்த சதுர ஆவுடையார்ல கைய உள்ள விட்டு பாக்குறதுக்கு அளவு பண்ணுவா. அப்பதான் சுவாமி தெரிவார். கைய உள்ள விட்டாதான் உள்ளுக்குள்ள சுவாமி தெரிவார். சுவாமி ஒரு கட்டவரல் பிரமாணம் தான், தொட்டு பார்த்தா தான் தெரியும். அங்க சொர்ண ரேகை இருக்கு. எப்படிங்க சுவாமி வர? கைலாயத்துல போய் ராவணன் போய் சுவாமிய பூஜை பண்றான். சுவாமிய பூஜை பண்ணி ஆத்மலிங்கத்தை கேட்கறான். 16,000 வருஷம் தபஸ் பண்றான். சுவாமி காட்சி கொடுத்த உடனே
ஆத்மலிங்கம்னா மனசால கல்பிதம் பண்ணி அப்படியே பார்க்கறான், ஆனந்தம் அடைஞ்சுடுறான். சுவாமி கொடுக்குற அதை கையில எடுத்துட்டு அவனுடைய லங்காபுரிக்கு போறான். ஆகாய மார்க்கமா காலையில கிளம்பிட்டான். மத்தியான நேரம் தாண்டி எடுத்து நாரதர்கிட்ட தேவர்கள் அத்தனை பேரும் போய் பிரார்த்தனை பண்றா. அப்பா, இவன் எடுத்துட்டு போற சிவலிங்கத்தை லங்காபுரிக்கு கொண்டு போனான்னா லங்காபுரி கைலாயம் ஆயிடும், அத்தனை பேரும் அங்கதான் போகணும், அதனால இதை காப்பாத்தி கொடுக்கணும்னா. கவலைப்படாதன்னா. அத்தனை பேரும் கைலாயத்துல எங்க உட்கார்ந்து இருந்தாலும் அங்க பிள்ளையார் இருந்தாராம். பிள்ளையார பிரார்த்தனை பண்ணா. கவலைப்படாத, அனுகிரகம் பண்றேன். நேர பிள்ளையார் என்ன பண்ணார், சின்ன பையனா இங்க வந்து நின்றார். ராவணன் சாயந்தர நேரம் அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுனால கீழே இறங்குறான். சமுத்திர தீரத்தை பாக்குறான், இவ்வளவு ஆனந்தமா இருக்கேன்னு கீழே இறங்குறான். உடனே ஆச்சமனம் பண்றான். இந்த சிவலிங்கத்தை கீழே எங்க வச்சாலும் பிரதிஷ்டை ஆயிடும். தலையில வச்சுட்டு வரான். இந்த குழந்தைய பார்த்து கையில கொடுத்து, ஜாக்கிரதையா அதை வச்சுக்கோ, நான் போய் ஸ்நானம் சந்தியாவந்தம் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த குழந்தை சொல்றது, 3.25 நாழிகை காலம் காத்துன்னு இருப்பேன், அதுக்குள்ள நீ வரணும்னு. ஆகட்டும், நான் இறங்கினா ஸ்நானம் பண்றான். சிவ பூஜைக்கு போயிட்டான், மறந்துடுத்து. கூப்பிடுறார், வரல. 3வது குரல் கூப்பிடுறான், வரல. சிவலிங்கத்தை கீழே வச்சுடுறான். கீழே வைக்கிறத பார்த்துட்டு ஓடி வரான், ஆஹா வச்சுட்டானேன்ட்டு. ராவணன் எவ்வளவு பலம் பொருந்தியவன், 20 கை பூமியிலேருந்து தூக்குறான், தூக்க முடியல. சுவாமி உள்ள போயிட்டார். சுவாமி எப்படி உள்ள போனார் அப்படின்னா, உள்ள போயிட்டே இருக்கார், தூக்க முடியல, அழ ஆரம்பிக்கிறான். என்னடா அப்படி ஆயிடுத்தேன்னு. அப்ப அந்த இடத்துல கடைசியா ஒரு பசுமாடு தெரியுது. அந்த பசுமாடை பிடிக்க போறான், உள்ள போயிடுத்து. காதை பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டுறான், அப்படின்னு நின்றுடுது. அதனாலதான் இந்த ஊருக்கு கோ கர்ணம், கர்ணம்னால் காது, கோன்னா பசு, கோ கர்ணம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேரு. அப்படி அதனுடைய துவாரம் வழியா சுவாமி உள்ள இருக்காரா, அழறான். என்னடா அதுன்னு. கவலைப்படாத ராவணா, நான் இங்கேயே இருக்கேன், உனக்கு அனுகிரகம் பண்றேன். வருஷா வருஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி வேலையில என்ன வந்து நீ பூஜை பண்ணு. இன்னைக்கும் ராத்திரி வேலையில 3.25 நாழிகை அந்த கதவை சாத்தி தரப்பா, உள்ளுக்குள்ள புஷ்பம் சாத்தி இருக்கிறதா கலைஞ்சு போயிருக்கோம். ராவணன் வந்துட்டு போறான், இன்னைக்கும் வரான், பூஜை பண்றான். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஸ்தலம். வந்த அந்த சின்ன பிள்ளைய பார்த்து ராவணன் பார்த்தான். நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ கேட்கலன்னு தலையில ஒரு குட்டு குட்டினான். என்ன பார்த்தா குற்றன்ட்டு ஸ்வரூபத்தை எடுத்தார், துதிக்கையால சுருட்டினார், வேகமா ஒரு அடி அடிச்சார். ஆஹா, பிள்ளையாரான்னா. அவசரப்பட்டு நெத்தியில குட்டின்டா. முதல்ல ராவணன் தான் குட்டிக்க ஆரம்பிச்சான். இன்னி வரைக்கும் நாம குட்டின்னு இருக்கோம். 5 தடவை குட்டிக்கணுமா. எத்திர கிரியாரம்பே முஷ்டிப்யா மூர்த்தி நிதேசிகா விநாயகம் நமஸ்கிருத்யா குட்டனம் பஞ்சபாரகம் அவிக்னம் யத் சுஷுன்னாயாம் சரிதாமிவ சாகரம் மூலாதாரஸ்ய விக்னேஷம் பிராப்ய கர்ம சுபாவகம்னு பிள்ளையாரை பார்த்து 5 தடவை குட்டின்டான். நாம் இன்னி வரைக்கும் குட்டிக்கிறோம். அந்த பிள்ளையாரும் இருக்கார். அவருக்கு திபுஜ கணபதி, 2 கரங்களோட, ஆயுதங்கள் இல்லாம எப்படி பையன் மாறி வந்தாரோ துதிக்கையோட அழகான கணபதியும் இருக்கார். இதெல்லாம் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவம். ருத்ரயோனி, பிரம்மா படைக்கணும்னு நினைக்கிறது சுவாமி பூமியிலிருந்து படைக்கிறாராம். அதனால இதுக்கு ருத்ரயோனி. அசுரா எல்லாம் கடல்ல போய் ராத்திரி ஒளிஞ்சுடுவா, பகல்ல வந்து எல்லாரையும் சாப்பிட்டு போயிடுவா. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிடா. உடனே அகஸ்தியர் வந்தா, சமுத்திரத்தை ஆச்சமனம் பண்ணினார். அசுரா எல்லாம் சம்ஹாரமானா. அதற்கு பிற்பாடு கடலை கொடுக்கிறார். அப்படி அகஸ்தியரும் பூஜை பண்ணியிருக்கார். மேற்கு பார்த்த சிவாலயம், ஒரு மேற்கு பார்த்த சிவாலயத்தை தரிசனம் பண்ணாலே 1000 சிவாலயம். இதுவோ கோகர்ணம், சுவாமியோ கோடீஸ்வரர், நவகோடி சிவாலயம். கோடி சிவாலயம் போன பலன் இங்க வந்தாக்க கிடைக்கிறது. அப்பேற்பட்ட வசத்தியான உன்னதமான ஒரு சிவக்ஷேத்திரம் கோகர்ணம். சமஸ்த பிராயச்சித்தங்களையும் நீக்க வல்லது. மனம் மொழி மைகளால சுவாமியை பூஜை பண்றவாளுக்கு சௌபாகியத்தை தருது. 33 தீர்த்தத்தினுடைய மகத்துவம் தனியாவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுவாமி தரிசனம், இந்த ஊருடைய தரிசனம் ஆனந்தமா நமக்கு இன்னைக்கு ஆக போறது. எப்படி போகணும், எப்படி வரணும், எந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறத சொல்லி அதுக்கு பிற்பாடு நம்ம கிளம்பலாம். ஹர நம பார்வதி பதஜே.